Hello friends, welcome to Chandru's Roadtrip. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு முன்னாடி வீடியோல நம்மளோட Royal Enfield Meteor 350 ஆக்சிடென்ட்க்குள்ளானதா சொல்லியிருந்தோம். அந்த ஆக்சிடென்ட் நடந்தபோது வண்டியோட ஒரு சில பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருந்துச்சு. குறிப்பா இண்டிகேட்டர், சீட்டோட பேக் ரெஸ்ட், ரைடர் சீட் கிழிஞ்சிருந்துச்சு அண்ட் வண்டியோட ரைட் சைடில் இருக்கிற ஷாக் அப்சர்வர் டேமேஜ் ஆயிருந்துச்சு. ஆக்சிடென்ட் நடந்த 2வது நாளே இதுல ஒரு சில பார்ட்ஸ் எல்லாமே நாம சரி பண்ணிட்டோம். மெயினா வண்டியோட சீட்ல இருந்த டேமேஜ் சரி பண்ணிட்டாங்க, பேக் ரெஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, தென் வண்டியில் அங்கங்க இருந்த ஸ்கிராட்ச் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. மெயினா வண்டியோட ஷாக் அப்சர்வர் அண்ட் இண்டிகேட்டர் ஸ்டாக் இல்லாதனால அன்னைக்கு நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியல. இது போக வண்டியோட மட்கார்டில் இருந்த டெண்டையுமே நம்மளால சரி பண்ண முடியல. இன்னைக்கு தேதியில நம்ம வண்டி 900 கிலோமீட்டர்ஸ் ஆல்ரெடி தாண்டி ஓடிட்டு இருக்கிறதுனால செகண்ட் ஃப்ரீ சர்வீஸோட டேட் ஆயிருச்சு. ஷோரூம்ல இருந்து செகண்ட் சர்வீஸ்க்கான கால் வந்ததுனால வண்டியை நாம சர்வீஸ் விட்டு எடுத்துட்டோம். கூடவே அன்னைக்கு நமக்கு கிடைக்காத பார்ட்ஸ் எல்லாமே இப்போ அவைலபிளா இருக்கிறதுனால அந்த பார்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வண்டியில ஃபிட் பண்ணியாச்சு. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா மட்கார்டில் இருக்கிற டெண்டை 100% நம்மளால சரி பண்ண முடியல. மட்கார்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னா 3000 rupees கிட்ட ஆகும்னு சொன்னதுனால அதோட அலைன்மெண்ட் மட்டும் ஓரளவுக்கு சரி பண்ணி இப்போதைக்கு நம்ம வண்டியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த செகண்ட் சர்வீஸ்ல நாம ஆயில் சேஞ்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். காலையில வண்டியை சர்வீஸ் விடும்போது அதோட எஸ்டிமேட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 1200 rupees அப்ராக்சிமேட்லி சொல்லியிருந்தாங்க. ஆனா ஈவினிங் வண்டியை டெலிவரி எடுக்க போகும்போது இண்டிகேட்டர் ரீப்ளேஸ்மெண்டோட சார்ஜும் சேர்த்து 918 rupees மட்டும்தான் ஆச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்ட் மீட்டியர் 350யோட செகண்ட் சர்வீஸ் காஸ்ட்ன்றது ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டை விட ரொம்பவுமே கம்மின்னு சொல்லலாம். நம்ம வண்டியோட ஷாக் அப்சர்வர் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வண்டியை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு ஷாக் அப்சர்வரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதில் வர்ற நாய்ஸுக்கான காரணம் வண்டி ஏதாவது ஹம்பில் ஏறி இறங்கும் போது செயினோட உள்ளாடி நடக்கிற ஏதோ உரசல்னால தான் அந்த சவுண்டு வருது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால நாம ஷாக் அப்சர்வர் சேஞ்ச் பண்ணலை. இப்போதைக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஷாக் அப்சர்வர் பற்றியும் நாம் இப்போதைக்கு கவலைப்படுறதா இல்லை. இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போதைக்கு நாம் இந்த ஷாக் அப்சர்வரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் ராயல் என்ஃபீல்ட் மீட்டியர் 350 வச்சிருக்கிறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரை டேக் கேர், பை பாய்.